வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிஷ் டிவிலருந்து அதிகமான தமிழ் சேனல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்டிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு டிஷ் டிவிக்கும் வீடியோகான் கஸ்டமருக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. டிஷ் டிவி தரப்புலருந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, வீடியோகான் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் உங்கனால எல்லா எல்லா தமிழ் சேனல்ஸையும் பார்க்க முடியும் அப்டிங்கிறாங்க. டிஷ் டிவியோடைய சேட்டலைட் பார்த்தீங்கன்னா, என்எஸ்எஸ் இதிலிருந்து நீங்க வீடியோகான் அதாவது ST2 88 டிகிரி ஈஸ்ட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு மாத்திட்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க டெக்னீஷியன் ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே போயிட்டு இருக்குது. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதி கஸ்டமர் தான் டிஷ் டிவிலேருந்து வீடியோகான் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. இன்னும் பாதி கஸ்டமர் அப்படியே தான் இருக்காங்க. அந்த வகையில நாங்க என்எஸ்எஸ் சேட்டலைட் டிஷ் டிவியுடைய சேட்டலைட் இருந்து தமிழ் சேனல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் நெறைய சேனல்ஸ் ரிமூவ் ஆயிருக்கு. தமிழ்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சன் மியூசிக் ஹெச்டி, சன் நியூஸ், தந்தி டிவி, மெகா டிவி. இன்னைக்கு டேட்ல அதாவது மார்ச் இன்னைக்கு டேட்ல பார்த்தீங்கன்னா, புதிய தலைமுறை, நியூஸ் 7 தமிழ். இந்த மாரி சேனல்ஸ் நெறைய ரிமூவ் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு சேனல் ரிமூவ் ஆகுது அப்டின்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்க்ரோல் போடுவோம் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டேட்ல இது ரிமூவ் ஆகும் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்க்ரோல் பார்த்தீங்கன்னா, கேடிவி ஹெச்டியே ரிமூவ் ஆகுறதுக்கு ஸ்க்ரோல் போயிட்டு இருக்கு அப்டிங்கிறாங்க. இதனால நீங்க வீடியோகான் டைரக்ஷனுக்கு மாத்திக்கிட்டீங்க அப்டின்னா, டிஷ் டிவி பாக்ஸ்லயே உங்களால எல்லா சேனல்ஸையும் கவர் பண்ணிக்க முடியும் அப்டிங்கிறாங்க. இதனால டிஷ் டிவி கஸ்டமர் எந்த வகையிலும் பாதிப்புக்குள்ளாக மாட்டாங்க அப்டின்னே அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி எதுவும் டவுட்டா இருந்துச்சு அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டிஷ் டிவி கஸ்டமர் கேர் நம்பர் தந்துக்கிறேன். நீங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்க வீட்டுக்கே வந்து வீடியோகான் டைரக்ஷனுக்கு மாத்தி உங்க சேனல்ஸ் எல்லாமே வர வச்சு குடுத்துருவாங்க. அப்கிரேட் பண்ணீங்க அப்டின்னா, சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோதான். நீங்க வேற எதுவும் வதந்திகள நம்பாதீங்க. பெர்மனன்ட்டா டிஷ் டிவிலேருந்து இந்த சேனல்ஸ்லாம் வராதுன்னு நெறைய நியூஸஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதில போட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இதுதான் உள்ளது உள்ளபடி நான் சொல்றேன். இந்த மாரி நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு எல்லா சேனல்ஸும் கவர் ஆயிரும். ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்டின்னா, டிஷ் டிவி சவுத் இந்தியன் தமிழ் சேனல்ஸ கைவிடுறாங்க. ஒன்லி நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. வீடியோகான், டிஷ் டிவி மெர்ஜ்ல தான் இருக்கும். சவுத் இந்தியன் பார்த்தீங்கன்னா, டிஷ் டிவி குறிப்பா எந்த ஒரு தமிழ் சேனல்ஸும் குடுக்க மாட்டாங்க. ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான தமிழ் சேனல்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க. ஒன்லி நார்த் இந்தியன்ஸ மட்டும் தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, தெலுங்குலயும் நெறைய சேனல் ஈடிவி அதெல்லாம் இன்னைக்கு ரிமூவ் ஆயிருக்கு. அதனால நீங்க இந்த மாரி ST2 சேட்டலைட் வீடியோகான் டைரக்ஷன் 88 டிகிரி ஈஸ்ட்டுக்கு மாத்திக்கிட்டீங்க, பொசிஷன சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களால எல்லா சேனல்ஸையும் கவர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி சேஞ்ச் பண்ற வீடியோ கூட அப்லோட் பண்றேன். நீங்க வேணும் அப்டின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி டிஷ் டிவி டைரக்ஷன்லேருந்து வீடியோகான் சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற நான் ஒரு வீடியோ போடுறேன். இதனால நீங்க பாக்ஸ்ல எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மந்த்லி ரீசார்ஜ் எதுவுமே உங்களுக்கு மாறாது. 1 இயர் நீங்க டிஷ் டிவில ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கனாலும், எல்லா தமிழ் சேனல்ஸையும் உங்களால வீடியோகான் பொசிஷன்ல மாத்தி உங்களால பார்த்துக்க முடியும். இவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.